ஹாய் ஹலோ தமிழத்து வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். இது போல் வீடியோஸ் நிறைய பார்க்கணுன்னா எல்லோரும் மறக்காமல் தமிழத்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இன்றைக்கி நான் உங்களுக்கு இந்த மல்லிகைப்பூ கூட எப்படி போடுறதுன்னு தான் நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். இந்த மல்லிகைப்பூ நாட்டை எப்படி போடுறதுன்றது நான் உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதுலேயும் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு இந்த கூடை போடுறதுலேயும் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். நல்லா கவனமாக பாருங்கள். இதுக்கு தேவையானது சொல்கிறேன். ஒயிட்டில் 2 கட்டும், க்ரீனில் 2 கட்டும் எடுத்திருக்கேன். அப்புறம் அளக்க ஸ்கேலு, கட்ரு. வாங்க வீடியோவுக்கு போகலாம். இப்போ நான் மெஷர்மெண்ட் சொல்கிறேங்க. இந்த பேஸ் வந்து நான் மல்லிகைப்பூ கூடைக்கு ஒயிட் கலர் எடுத்திருக்கேன். ஒயிட் கலரில் 10 அடியில் 28 ஒயர் கட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், இந்த நீளம் வந்து 28, இந்த அகலம் வந்து 12 போட்டிருக்கேன். எனக்கு இதுக்கு 1.5 கட்டு ஆச்சு. அதுக்கப்புறம் நான் இந்த க்ரீன் கலர் வந்து கொடுத்துருக்கேன், இது கிராஸ் கட்டாக மாற்றுறதுக்கு சுற்றி. அதில் எனக்கு 1 கட்டு தேவைப்பட்டுச்சு. ஃபஸ்ட்டு நீங்கள் நார்மல் பேஸ் போட்டுக்கோங்க. நார்மல் பேஸ் போட்டுட்டு அதை நம்ம வந்து கிராஸ் கட்டாக மாற்றணும். நான் நார்மல் பேஸ் எப்படி போடணுன்றதும் அதை எப்படி கிராஸ் கட்டாக மாற்றணுன்றதையும் நான் உங்களுக்கு வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு தரேன், பார்த்துக்கோங்க. நாங்கள் இப்போ மல்லிகைப்பூ நாட்டு எப்படி போடலான்றதை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். நான் இப்போ இப்படி வீடியோக்கு சென்டராக எடுத்துக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி 4 வெள்ளை ஒயர் வரும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி 4 வெள்ளை ஒயர் வரும். அதில் சென்டர் ஒயர் 2 எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம நார்மல் நாட் போடணுன்னா இப்படி திருப்புவோம், ஆனால் மல்லிகைப்பூ நாட் போட்டோன்னா அப்படி திருப்பக்கூடாது. நம்ம ரிவர்ஸில் திருப்பணும், இப்படி திருப்பிக்கணும். இது ஃபஸ்ட்டு ஒயரு. இப்போது 2வது ஒயரையும் நாம் அதே மாதிரி தான் திருப்பிக்கணும். இங்கே பாருங்கள், அதே மாதிரி திருப்பிக்கிட்டோம் 2 ஒயரையும். இப்போது இந்த 2வது ஒயரை இந்த ஃபஸ்ட்டு லூப்புக்குள்ளே விடணும். பார்த்துக்கோங்க, இந்த ஃபஸ்ட்டு லூப்புக்குள்ளே விட்டுடணும். இதான் முதல் ஒயரில் திரும்பி இருக்கிறது. அதை இந்த ஃபஸ்ட்டு ஒயர் உள்ள நாம் இப்படி விட்டுடணும். இப்போ இந்த 2வது ஒயர் இருக்குது பார்த்தீங்களா, திரும்பின பக்கம், அதை இந்த 2 லூப்புக்குள்ளேயும் விட்டு இதை நம்ம விரல்லையே நகர்த்தி தாங்க கொண்டு வரணும். அப்போ தான் நமக்கு கரெக்டாக வரும். கொஞ்சம் பொறுமையாக தான் இதை நீங்கள் இழுத்து போடணும். இந்த பாருங்கள், இப்படி நம்ம விரல்லே இப்படியே கொண்டு வந்தோன்னா தான் இந்த நாட் நமக்கு கிடைக்கும். இதை ரொம்ப இழுத்துட்டிங்கன்னா பலாமுள் மாதிரி ஆகிடும். நம்ம மல்லி மொட்டு மாதிரி வரணுன்னா கொஞ்சம் லூஸாக போட்டுக்கோங்க. இப்போ இது 2வது இருக்குது. இனி நம்ம அப்படியே இந்த கூடையை போட வேண்டியது தான். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு மல்லி மொட்டு போட்டுட்டோம். இந்த மாதிரி தான் போடணும். நான் உங்களுக்கு மல்லி மொட்டு எப்படி போடணுன்றத நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு தரேன், நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. இப்போ நான் உங்களுக்கு சொல்லியும் கொடுக்குறேன். இப்போ 2வது நம்ம போடணும். இப்போ இந்த கூடையை நம்ம எப்படி போடணுன்றத பாருங்கள். இப்போ இந்த சைடை இதே மாதிரி, இது ஃபஸ்ட்டு லூப், இது செகண்ட் லூப். இந்த செகண்ட் லூப்பை ஃபஸ்ட்டு லூப்புக்குள்ளே விட்டுட்டேன். இப்போது ஃபஸ்ட்டு லூப்போட திரும்பின பக்கத்தை செகண்ட் லூப்புக்குள்ளே விட்டாச்சு. இப்போ இது 2த்துலேயும் சேர்த்து நாம் உள்ளே விட்டுக்கணும். இதில் ஒயர் திரும்பிடக்கூடாது. திரும்பினா திருப்பி கழட்டிட்டு போடுங்க. கொஞ்சம் பொறுமையாக இழுத்து விடுங்க. இந்த கூடைக்கு ரொம்ப பொறுமை வேணும். அதே மாதிரி இந்த கூடைக்கு ஒயர் நிறைய செலவாகும். பொறுமையாக இழுத்து விடுங்க. இது பாருங்கள், செகண்ட் நாட் நம்ம போட்டாச்சு. அடுத்தது 3வது போட போகிறோம். இப்போது இந்த ஒயர்லேருந்து வந்த ஒயரை இப்படி திருப்பிக்கலாம். இதான் ஃபஸ்ட்டு. இது
செகண்டு இதுக்குள்ளே விட்டுறேன். கொஞ்சம் நம்ம லூஸாக போட்டோன்னா தான் கொஞ்சம் அப்படியே அரும்பு லைட்டாக விரிஞ்ச மாதிரி இருக்கும். ரொம்ப இறுக்கி போட்டிங்கன்னா உங்களுக்கு பலாமுள் மாதிரி வரும். உங்களுக்கு எப்படி வேணுமோ போட்டுக்கோங்க. இது பாருங்க, இதே மாதிரியே நம்ம போட்டணும். இப்போ இங்கே ரெண்டும் கிராஸ் ஆகுது. கிராஸ் ஆகும்போது நம்ம இந்த லெஃப்ட் சைடில் வர ஒயரை ஃபஸ்ட்டாகவும் ரைட் சைடில் வர ஒயரை செகண்டாகவும் எடுத்துக்கணும். இதை நான் இப்போ திருப்பிக்கிட்டேன். அடுத்த ஒயரை திருப்பிக்கிட்டேன். இங்கே பாருங்க, இப்போது ஃபஸ்ட் லூப்புக்குள்ளே இந்த செகண்ட் லூப்பை விட்டுட்டேன். இதை நல்லா நம்ம விரலில் பிடிச்சிக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். அடுத்ததை எடுத்து போட்டாச்சு. கலையாமல் பார்த்துக்கோங்க. இது ஃபஸ்ட்டு நீங்கள் நாட் போட்டு தனியாக ஒயரில் போட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து இதை கூடையாக போட ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா சிங்கிளாக போடும்போது உங்களுக்கு வரும். இப்படி கூடையாக போடும்போது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அது ஒன்றும் பெரிய இதுவும் இல்லை, ஆனால் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு போடுங்க. இதை போட்டுட்டோம். அங்கங்கே கொஞ்சம் லைட்டாக இழுத்து விடுங்க. இந்த மாதிரி நீங்கள் விரலில் கொஞ்சம் கொஞ்சமாக டைட் பண்ணிங்கன்னா சரியாக போயிடும். இப்போ நாம் வந்து இந்த சைடில் போட்டோன்னா இந்த பச்சை ஒயர் வருது பார்த்திங்களா, அதுக்கு இப்படி வச்சு நம்ம சைடில் ஒரு டைமண்ட் மாதிரி போட்டு வரணும். இப்போ இந்த பக்கம் சரியாயிடும் இழுத்து போடும்போது. இப்போ இங்கே க்ரீன் நட் இதே மாதிரி தான் நம்ம ஃபுல்லாக கூடைய போடணும். உங்களுக்கு ரெண்டாவதும் நான் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போது அடுத்ததுலேருந்து போடுறேன் பாருங்கள், சென்டர் ஒயர்லேருந்து. இதே மாதிரி தான் நாம் போட்டுக்கிட்டே வரணும்.
இந்த பேட்டர்ன் வந்து 4 மல்லிப்பூ சேர்ந்த மாதிரி வரும். இப்படி விரல் இப்படி அழுத்தி விடுங்க, அப்போ தான் கரெக்ட் ஆகும். இப்போது கடைசி இது போடுறேன். இதுக்கு ஒயர் மட்டும் நம்ம எப்பவும் போல் மாற்றக்கூடாது. இதுக்கு நம்ம ரைட் சைடில் பண்ணாமல் லெஃப்ட் சைடில் தான் திருப்பணும். இந்த சைடு நாட்லாம் டைட் வர மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க. இது கையோடு நம்ம இந்த பார்டரை முடிச்சுடணும். அப்போ தான் நமக்கு செகண்ட் லைன் போடுறதுக்கு வரும். இங்கே பாருங்கள், இப்போது நமக்கு செகண்ட் லைன் போடுறதுக்கு வந்துருச்சு பாருங்கள். இந்த 2 ஒயரில் போட்டுட்டணும் ஃபஸ்ட்டு நாட்டு. அதுக்கப்புறம் இந்த ஒயரோடையும் போட்டோன்னா இந்த மாதிரி 4 நாட்டு வந்துடும். நீங்கள் இந்த மல்லி முட்டு போட்டிங்கன்னா உடனே இந்த க்ரீன் கலர் ஒயரில் நீங்கள் பார்டர் கட்டிடணும். அப்போ தான் உங்களுக்கு அடுத்த லைன் வரும். இதே மாதிரி தாங்க சுற்றி போட்டுக்கிட்டே வரணும். இங்கே பாருங்கள், நான் காமிக்கிறேன் பாருங்கள். நான் ஃபஸ்ட் லைன் போட்டு முடிச்சுட்டேன். இப்போ நான் உங்களுக்கு செகண்ட் லைன் எப்படி போடணுன்றதை சொல்கிறேன் பாருங்கள். இப்போது இதில் நம்ம சென்டர் லைன், நம்ம இந்த பார்டர் கட்டின உடனே நமக்கு இந்த ஒயிட் இது வந்துடும் ஒயரு. அதில் நாம் இந்த மாதிரி தான் எடுத்துக்கணும். சென்டராக இருக்கிற 2 ஒயர் எடுத்து நம்ம இப்போது நாட்டு எப்படி போடுவோம் மல்லிப்பூ நாட்டு அதே மாதிரி தான். இதை பொறுமையாக இழுங்க. அப்புறமா நம்ம இப்படி தள்ளி வந்தாலும் கொஞ்சம் அப்படியே பொறுமையாக நகர்த்தி கொண்டு வந்துடலாம். நான் ரொம்ப டைட்டாக இறுக்கி போடல, கொஞ்சம் மொட்டை அவிழ்ந்த மாதிரி இருக்கணும்னு தான் போடுறேன். இப்போ பாருங்கள், சென்டர் நாட் நமக்கு வந்துருச்சு. இப்போது நாம் இதில் செகண்ட் இது போடணும். அப்புறம் இதில் நம்ம தேர்டு போடணும். இதுக்கு 2த்துக்கும் நமக்கு சென்டராக வரும். அதை வச்சு நம்ம இந்த 4 இது இங்கே எப்படி போட்டோமோ அதே மாதிரி தான் போடணும். இந்த கூடையை நான் ஃபுல்லாக முடிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், இந்த கூடையை நான் ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டேன். உங்களுக்கு ஹேண்டில் எந்த ஹேண்டில் வேணுமோ நீங்கள் அதை போட்டுக்கலாம். நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு தரேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் எல்லாரும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட பொண்ணான கமெண்ட்ஸ் அனுப்புங்க. மறக்காமல் தமிழ் திஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ்.